இயேசு கிறிஸ்து நீடினைட் என்ற நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய நாளை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஒரு முறை ஒரு இளைஞன் காட்டுப்பாதையிலே சென்று கொண்டிருந்தான். அவன் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மரம் ஒன்றை பார்த்தார். இந்த மரத்தில் அநேக பழங்கள் பழுத்து பார்ப்பதற்கு மிக அருமையாக இருந்தது. கீழே கிடந்த ஒரு சில பழங்களை எடுத்து சுவைத்து பார்த்த அந்த இளைஞன் மிகவும் சுவையாய் அந்த பழங்கள் இருப்பதை பார்த்து மரத்திலே ஏறி பழங்களை பறித்து சாப்பிட ஆரம்பித்தார். உற்சாக மிகுதியினால் மரத்தின் உச்சிக்கே சென்று விட்டார். மரத்திற்கு உச்சியை சென்ற அந்த இளைஞன் ஒரு மெல்லிதான ஒரு கொப்பை பிடிக்க அந்த கிளையானது உடைந்து அப்படியே தரதரந்து கீழே வர கிடைத்த ஒரு மரக்கிளையிலே அப்படியே தொங்கிக் கொண்டே இருந்தான். பயந்து போய் கண்களை மூடி யாராகலும் என்னை காப்பாற்றுங்கள் என்று குரல் எழுப்பிக் கொண்டிருக்க அவ்வழியாய் வந்த ஒரு முதியவர் அந்த வாலிபனை பார்த்து சிறிது நேரம் அப்படியே பார்த்துவிட்டு நின்றவர் கீழே கிடந்த ஒரு சில கற்களை எடுத்து அந்த இளைஞன் மீது வீச ஆரம்பித்தார். கண்களை திறந்து பார்த்த அந்த இளைஞன் அந்த முதியவரை திட்ட ஆரம்பித்தார். ஐயா, என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது கல்லால் அடிக்கிறீர்களே என்று கோபப்பட ஆரம்பித்தார். மீண்டும் அடுத்த கல்லை எடுத்து அந்த முதியவர் வாலிபன் மீது வீச கோபமடைந்த அந்த வாலிபன், என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லுகிறேன், இப்படி கல்லால் அடிக்கிறீர்களே என்று கேட்க மீண்டும் அடுத்த கல்லை எடுத்து அந்த இளைஞன் மீது வீச கோபமடைந்த அந்த வாலிபன் பாதுகாப்பான ஒரு கிளையை பிடித்து அப்படியே மேலே எழும்பி வந்துவிட்டு சொன்னான், நான் கீழே இறங்கி வந்தேன் என்று சொன்னால் உங்களை சும்மா விட போவதில்லை. எந்த பதிலும் சொல்லாத அந்த முதியவர் மீண்டும் ஒரு கல்லை எடுத்து அந்த இளைஞன் மீது வீச அவன் வேகமாய் மரத்திலிருந்து கீழே இறங்கி அந்த முதியவரை பார்த்து திட்ட ஆரம்பித்தான். உங்களுக்கு அறிவு இருக்கிறதா? எவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலையிலே வாழ்வதற்கு வழியின்றி எப்படியாகலும் நான் கீழே விழுந்து விடுவேனோ என்று பயந்து போய் நிற்க நீங்கள் இப்படி கல்லால் அடிக்கிறீர்களே என்று சொன்ன பொழுது அந்த முதியவர் சொன்னார், நான் உனக்கு உதவி செய்திருக்கிறேன். அந்த இளைஞன் கேட்டான், எப்படி? அப்பொழுது அவர் சொன்னார், நீ பயத்தினால் கண்களை மூடி உட்கார்ந்திருந்தாய், அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்தாய். நான் உனக்கு சற்று இடைவெளி கொடுத்தேன். உன்னுடைய பயத்தை மாற்றுவதற்காக கல்லால் உன்னை அடித்தேன். பயத்திலிருந்து நீ விடுபட்டாய். உடனடியாக உன் மூளை வேலை செய்ய ஆரம்பித்தது. கீழே இறங்கி வந்து என்னை தாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை மட்டுமே உனக்கு ஏற்பட்டது. ஆகவே உனக்கு நான் உதவி செய்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இந்த முதியவர் புறப்பட்டு சென்றார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலும் சில நேரங்களிலே பயம் நம்மை தொற்றிக் கொள்ளுகின்ற பொழுது நாங்கள் சோர்ந்து போகிறது உண்டு. கவலைகள் நம்மை நெருக்குகின்ற பொழுது கலங்கி போகிற நேரங்கள் உண்டு. பயத்தினால் என்ன செய்வதென்று தெரியாமல் அப்படியே திணறி நிற்கிற தருணங்கள் உண்டே. ஏசாயத்திற்கு 41வது அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நிலையிலும் ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறவர். சோர்ந்து போகிற நேரமெல்லாம் கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறவர். வேதனை வருகின்ற நேரமெல்லாம் ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறவர். நீ வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை என்று நினைக்கிற நேரமெல்லாம் கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற நாம், ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறார், இனி கவலைப்பட தேவையில்லை என்ற ஒரு தைரியத்தோடு முன்னேறி செல்வோம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த மேலான தயவிற்காய், கிருபைக்காய், இரக்கத்திற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பயந்து நடுங்கி கலங்குகின்ற நேரத்தில் கர்த்தர் எங்களுக்கு துணை நிற்கிறார் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் முன்னேறி செல்லவும், உடைய வார்த்தையிலே நாங்கள் நிலைத்து நிற்கவும் ஆண்டவர் கிருபை. எல்லா நேரத்திலும் கர்த்தருடைய வழிநடத்தல் எங்களோடு கூட இருக்கிறது. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தை எங்கள் வாழ்விற்கு ஆசீர்வாதம் நிறைந்ததாகும். பயத்தை மாற்றி புது பலத்தோடு எங்கள் கடமைகளை செய்யும் கர்த்தர் கிருபை. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும்.
காலை முதல் இரவு மட்டும் உடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் என மிகவும் அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் ஒரு வீசி கூட உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற நல்ல வார்த்தை, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எல்லா நிலையிலும் ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறார். சோர்ந்து போகிற நம்மை பலப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். அதே நம்பிக்கையில முன்னேறி செல்வோம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய வழிநடத்தல், பாதுகாவல் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.